கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட் அப்போலோ ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த கொலான் கேன்சர் வந்து இப்போ இது வந்து இப்போ வராத தடுக்க முடியும். வந்த அதாவது அதாவது ஏர்லியரா கண்டுபிடிச்சா குணப்படுத்த முடியும். அதற்காக அதாவது இந்த மாநாடு நடத்த பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்காக இன்னைக்கு இந்த பிரஸ் மீட் எல்லாம் நீங்க வந்திருக்கீங்க. இந்த மாநாடு வந்து நாளைக்கு வந்து ஒரு ஒரு ஃபுல் டே அன்னைக்கு நடக்கிறது. அதுல வந்து நிறைய இன்டர்நேஷனல் பார்ட்டிசிபேஷன் வர்றாங்க. ஏன் இந்த மாநாடு நடத்துறோம்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இந்த கொலான் கேன்சரை வராது தடுக்க முடியும். வந்தால் எளிதில் கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும். இது வந்து அவேர்னஸ் ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம நாட்டுல. நிறைய பேருக்கு வந்து இதை பத்தி தெரியறது இல்லை. அண்ட் ஆல்சோ அதாவது இந்த சிம்டம்ஸ் ஏன் எப்படி அதை எளிதாக கண்டுபிடிக்கணும்னு கேட்பீங்க. இது வந்து சில பேருக்கு சிம்டம்ஸ் வரும். சிம்டம்ஸ்னா மோஷன்ல பிளட் போகலாம், இல்ல மோஷன் வந்து அதாவது மாறி சில பேருக்கு நார்மலா போறது போல ரொம்ப மாதிரி கான்ஸ்டிபேட்டா போகலாம், இல்ல சளி மாறம் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போகலாம். அந்த மாதிரி இருந்தா உடனே டாக்டர் அணுகணும். ஏன்னா நிறைய நீங்க ஜெனரல் பிராக்டிஷனர் போவாங்க, பிளட் வந்ததுன்னா பிளட் வந்து உடனே பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பைல்ஸ்னால மாத்திரம் ப்ளீடிங் இல்லை, உள்ள இந்த மாதிரி கட்டிகள் கேன்சர் ரெக்டல் கேன்சர் இருந்தாலும் இந்த ப்ளீடிங் வரலாம். உடனே டாக்டர் பார்க்கணும். நீங்க கேட்பீங்க, ஒன்றும் சிம்டம்ஸே இல்லாத சில நேரத்தில் இந்த கேன்சர் இருக்கலாமே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீங்க அதாவது ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவோம். அதாவது ஆனுவல் ஹெல்த் செக்அப்ல அது பண்ணும்போது ஜென்ரலா அந்த மோஷன் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மோஷன் டெஸ்ட்ல அதாவது கண்ணுக்கு தெரியாத பிளட் அக்கல்ட் பிளட்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட் பாசிட்டிவ் வந்துன்னா எல்லாம் கொலனோஸ்கோப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், இப்போ சிங்கப்பூர்ல ஒரு பேஷண்ட் வந்து ஒரு பேஷண்ட்டுடைய சன் 45 வயசு, அவருக்கு இந்த மாதிரி ஹெல்த் செக்அப்ல போய் பார்க்கும்போது மோஷன்ல பிளட் பாசிட்டிவ் வந்தது. கொலனோஸ்கோப் பண்ண கேன்சர். ஸோ கேன்சர் நீங்க ஆப்ரேட் பண்ணா கியூர் ஆகும். இப்போ நீங்க இந்த இதுல மீட்டிங்ல நம்ம வெங்கட்னு ஒருத்தர் பேசினாரு. அவருக்கு வந்து இதே மாதிரி மோஷன்ல பிளட் வந்தது. டெஸ்ட் பண்ணும்போது கொலனோஸ்கோப் பண்ணும்போது அவருக்கு வந்து கேன்சர் ரெக்டம் கொலான்ல இந்த கை பகுதியை ரெக்டம் சொல்லுவோம், கேன்சர் இருந்தது. அது வந்து அதாவது ஏர்லியரா கண்டுபிடிச்சதுனால ஈவன் வித்தவுட் சர்ஜரி வெறும் கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பிலேயே அவர் வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுச்சு. அதனால இது வந்து ஏர்லி டயக்னோசிஸ் அவேர்னஸ் இந்த வியாதி பத்தி முக்கியம். அமெரிக்கால வந்து 45 வயசுக்கு மேல எல்லாருக்கும் கம்பல்சரியா கொலனோஸ்கோப் பண்ணணும். ஏன் கொலனோஸ்கோப் பண்ணணும்னா, கொலனோஸ்கோப் பண்ணும்போது சின்ன பாலிப்புங்கிறது நான் கேன்சரஸ் கட்டியது, அது நாளடைவில் கேன்சரா மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால அது வந்து இந்த பாலிப்பு நம்ம கொலனோஸ்கோப் வழியாவே எடுக்கலாம். எடுத்தா வராத தடுக்க முடியும், கேன்சர் வராது. அதே மாதிரி கொலனோஸ்கோப் பண்ணும்போது சின்ன கட்டிகள் கேன்சர் ஏர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சா ஆப்ரேட் பண்ணா கம்ப்ளீட்டா கியூர் ஆகும். இதே இப்ப என்னுடைய பேஷண்ட் வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி கொலனோஸ்கோப் பண்ணி கண்டுபிடிச்சது, ஆப்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு நார்மலா இருக்காரு. அதே நேரத்துல சின்ன வயசுல 40 வயசுல அதாவது ஏர்லி 40s அந்த மாதிரி அது கூட இந்த மாதிரி கேன்சரா வர்றவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல வர்றாங்க. அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் ஆகுது. புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும், அதுக்காக தான் நம்ம வந்து இது மாதிரி ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப் பண்ணணும். வியாதியை வந்து முதலே கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து நம்ம கியூர் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த அவேர்னஸ் முக்கியம். இந்த அவேர்னஸ் வந்து நம்ம பொதுமக்களிடத்துல வந்து நீங்க தான் எடுத்து சொல்லணும். கொலான் வந்து உங்களுக்கு இப்ப வந்து லார்ஜ் ஏரியா. அது வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரைட் சைடு, சென்டர், லெஃப்ட் சைடு எல்லாம் வரும். சாதாரணமா காமனா வர்றது வந்து லெஃப்ட் சைடு கீழ் பகுதியில் ரெக்டம் சிக்மாட் கோலன் சொல்லுவோம். அதுதான் சாதாரணமா வரும். பட் ஆனா மற்ற இடத்துலயும் வரும். ஈவன் ரைட் சைட்ல கூட வரலாம். இந்த ரைட் சைட்ல கொலான் கேன்சர் வர்றவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, அவங்களுக்கு ஒன்றும் சிம்டம் இருக்காது. அவங்களுக்கு வந்து வெறும் அதாவது பிளட் வந்து ரத்தத்துல சோகைன்னு சொல்லுவாங்க, அனீமியா, ஹீமோகுளோபின் குறையும். ஹீமோகுளோபின் குறையும் போது எல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்கும்போது கடைசியில இந்த ரைட் சைட் கொலான் கேன்சர்னால ஹீமோகுளோபின் டிராப் ஆக வாய்ப்பு. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம். அதாவது 4 நாளைக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் இது மாதிரி அவருக்கு வந்து இந்த ஹீமோகுளோபின் குறைஞ்சு இது மாதிரி நடந்தா மூச்சு வாங்குறதுல வந்து ஹார்ட் நினைச்சாங்க. அவர் வந்து இங்கிலாந்துல லண்டன்ல போயிட்டு எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஒண்ணும் இல்லைன்ட்டு இங்க ஹார்ட்ல ஒண்ணும் இல்லை, திருப்பி இங்க அனுப்பிச்சிட்டாங்க. திருப்பி இங்க வந்து நம்ம எல்லாம் ஜெனரல் செக்அப் பண்ணும்போது ஹீமோகுளோபின் குறைவா இருந்தது. ஸ்கேன் பண்ணா ஸ்கேன்ல வந்து லிவர்ல ஷேடும். மறுபடியும் ஃபுல்லா டெஸ்ட் பண்ணும்போது கொலான் கேன்சர் வந்து பரவிடுது. அந்த கொலான் கேன்சர்னால தான் ஹீமோகுளோபின் டிராப் ஆகி அனிமியானால மூச்சு திணறல். அதனால கொலான் கேன்சர் அது வந்து ஏர்லியரா கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் இது எவ்வளவு பேருக்கு தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இல்ல, தமிழ்நாட்டுல எவ்வளவு தட் இஸ் தேர்ஸ் நோ டேட்டா எவ்வளவு பர்சன்டேஜ் இஸ் இன்க்ரீசிங். முதல்ல வந்து நம்ம நாட்டுல ஜென்ரலாவே நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில எல்லாம் ரொம்ப கம்மி. அந்த காலத்துல நாங்க படிக்கும் போதெல்லாம் கொலான் கேன்சர் கம்மி. அதனாலதான் ஒண்ணு நம்ம பழக்க வழக்கங்கள்
நம்ம வந்து அந்த காலத்துல வந்து நல்லா டயட் வந்து ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிடுவோம், நிறைய தண்ணி குடிப்போம், எக்ஸசைஸ் பண்ணுவோம். கிராம பகுதிகளில் நல்லா வேலை பண்ணுவாங்க. அதனால அங்கெல்லாம் இப்போ அந்த காலத்துல கிடையாது. இப்போ நம்ம வந்து வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றோம். அதே அதே டயட்ரி ஹேபிட்ஸை ஃபாலோ பண்றோம். எக்ஸசைஸ் பண்றது கிடையாது. அது நிறைய பேர் ஒபேசிட்டி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது லைஃப் ஸ்டைல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். லைஃப் ஸ்டைலை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணாவே இதெல்லாம் வர தடுக்க முடியும். இது வந்து சப்போஸிங் நாளைக்கு ஒரு நாளா 2 நாள் நடக்கும். அதாவது இந்த சிம்போசியம் வந்து நாளைக்கு வந்து ஒரு நாள் தான் நடக்குது. இந்த சிம்போசியத்துல வேரியஸ் ஆஸ்பெக்ட், மெயினா வந்து ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். இது எப்படி நம்ம அதாவது எர்லியரா எப்படி கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சா எப்படி ட்ரீட் பண்ண முடியும், அந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் அட்வான்சஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இதே இதுல வந்து லைவ் டிரான்ஸ்மிஷன் இருக்கு. அதாவது இந்த மாதிரி இப்போ அந்த கட்டி கொலான் கட்டி வரும்போது பெரிய கட்டியா இருக்கும்போது அதை எப்படி எடுக்கிறது, அந்த கொலனோஸ்கோப் மூலியமா எடுக்கிறது எப்படி இருக்கிறது எல்லாம் லைவ் டிரான்ஸ்மிஷன் அப்போலோ ஹாஸ்பிட்டல் நீங்க பண்ணலாம். ஆமா, வெஸ்டர்ன் கல்ச்சர்னா அதாவது நம்ம டயட்ரி ஹேபிட்ஸ்னா மோர் ஃப்ரெஷ் ஃபுட். நீங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல நம்ம டெய்லி மோஷன் போவோம். நம்ம ஊர்ல வந்து காலையில எழுந்துச்சுன்னா கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க மோஷன் போறதுக்கு. ஆனா இங்க வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒருக்கா போவாங்க, 3 நாளைக்கு ஒருக்கா போவாங்க. சில நேரத்துல எப்போ போறாங்க அவங்களுக்கே தெரியாது. எப்போ ஒரு நாளைக்கு மோஷன் சென்சேஷன் வந்து வாரம் ஒருக்கா போவாங்க. அந்த மாதிரி மழை நிறைய தங்கி இருக்கும்போது இந்த ப்ராப்ளம் வரது சான்ஸ். மோஷன் வந்து ஃப்ரீயா போகணும், கான்ஸ்டிபேஷன் இருக்கக்கூடாது. அதெல்லாம் முக்கியம். நேம் சார். ஓகே. டாக்டர் நான் வந்து டாக்டர் KR பழனிசாமி, கன்சல்டன்ட் சீனியர் கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோன்டாலஜிஸ்ட், அப்போலோ ஹாஸ்பிட்டல். தேங்க் யூ.